வணக்கம். VHP நியூஸின் அரசியல் செய்திகள். இன்றைய தினம் உலக புகழ்பெற்ற மதுரை, தமிழர்களுக்கெல்லாம் சங்க வளர்த்த மதுரை வைகை நதியில், இந்த வைகை நதி மதுரையில் வாழுகின்ற 30 லட்சம் மக்களை தாண்டி தென் தமிழக மக்களின் வாழ்வாதாரம் குடிநீருக்கான ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருந்தது முன்னொரு காலத்தில் இருந்து. இந்த வைகை நதி மதுரை மீனாட்சி சொக்கநாதருடைய ஆலயத்திற்கு அவசியத்துக்கு நீர் எடுத்து போகக்கூடிய புனித தீர்த்தமாக கருதப்படுகின்றது. இதோ பாருங்க, இந்த மதுரையை சுற்றி உள்ள 30 லட்சம் பொதுமக்களும் தீர்த்தம் எடுத்து கரகமாடி போகக்கூடிய இடமாக இந்த வைகை நதி இருந்திருக்கின்றது. இந்த வைகை நதியின் மேற்கு பகுதியில் இருக்கின்ற அந்த மண்டபத்தை பாருங்க, தேனூர் மண்டபம். இது புராண காலத்துடைய மண்டபம். கிழக்கு பகுதியிலே கள்ளழகர் ஆற்றில் இறங்கி வகிக்கின்றது மட்டுமல்லாமல் கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாய்க்கக்கூடிய இடம். இந்த இரண்டு சங்கமிக்கக்கூடிய தெய்வங்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் ஜாதி கடந்து மதம் கடந்து மொழி கடந்து போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு உலக புகழ்பெற்ற இடம் இந்த வைகை நதி. தற்பொழுது மனித கழிவுகளாலும் குப்பைகளாலும் கால்நடைகளுக்கு கூட குடிக்க முடியாத அளவுக்கு அசுத்தமடைந்த குடிநீராகவும் இங்கே மாசுபடைந்து கொண்டிருக்கின்றது. இதை அறிந்த மதிப்புக்குரிய இன்று இளம் தமிழகத்தின் விஞ்ஞானியாகவும் இளைய அரசியல் முதன்மை தலைவராகவும் வலம் வந்து கொண்டிருக்கின்ற அண்ணாமலை IPS அவர்கள் வீத லீடர்ஸ் என்ற ஒரு சமூக அமைப்பை தொடங்கி ஜூலை மாதம் முழுவதும் போதையில்லாத தமிழகம் என்று பல லட்சம் மாணவர்களையும் விவசாயிகளையும் தாய்மார்களையும் வச்சு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி நாளை அதிகாலை வைகை நதியில் வந்து இங்கே இருக்கின்ற பிளாஸ்டிக் பால்தீன் கழிவுகள் எல்லாம் அகற்றுகின்றார்கள். இங்கே அதலை செடிகள் கொடிகள் எல்லாம் படர்ந்து கிடக்கின்றது, அதை அகற்றுகின்றார்கள். ஆற்றுக்குள் வருகின்ற மனித கழிவுகள் சாக்கடைகள் டாய்லெட்டுகள் எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்த வருகை புரியுள்ளார்கள். ஆகவே இந்த மதுரையிலே வைகை நதியை சுற்றி உள்ள கிராம பெரியவர்களும் பொதுமக்களும் மாணவர் செல்வங்களும் அரசியல் வேறுபாடின்றி ஜாதி மதம் வேறுபாடின்றி அனைவரும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள வேண்டும். அன்னை மீனாட்சி சொக்கநாதர் அருள் பெற வேண்டும். இங்கே இருக்கின்ற கள்ளழகர் அருள் பெற வேண்டும். அனைத்து மதத்துடைய குரான் பைபிள் அனைத்து தலைவர்களுடைய ஆசீர்வாதமும் பெற வேண்டும் என்றால் நம் புனிதமான காரியம் வைகை நதியின் பால்தீன் கழிவுகளை அகற்றுவோம், நீர்நிலைகளை பாதுகாப்போம். 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு 78 சுதந்திர தியாகிகளின் நினைவாக வைகை நதி கரை ஓரம் நாளைக்கு மதிப்புக்குரிய உயர்திரு அண்ணாமலை IPS அவர்கள் நினைவு மரங்கள் நடவிருக்கின்றார்கள். முதல் நினைவு மரம் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய நினைவு மரத்தை அண்ணாமலை IPS அவர்கள் நட்டு தொடங்கி வைக்கின்றார்கள். மீதமுள்ள 77 தியாகிகள் நினைவு மரம் மதுரை பகுதியை சார்ந்த தியாகிகள் தான் அதில் 90% இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு தியாகிகளும் ஒரு மரக்கன்று நடக்கூடிய ஒரு நிகழ்வு நாளை நடைபெற இருக்கின்றது. அனைவரும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு வைகை நதியின் புனிதத்தை பாதுகாக்க உதவி புரியுமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம். வீத லீடர்ஸுடைய ஆர்வலர் மகா சுசீந்திரன்.